பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சாராவை பார்த்து ஃபீல் பண்றாரோ? ஏங்க, இதுல எழுதி இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு வாங்க போதும். எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கிடாதீங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள. ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. எவ்வளோ நேரம் தான் ரூம்லேயே இருக்கிறது, அதான் அப்படியே. ஆமாம், நீங்கள் எங்கே கிளம்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லை தம்பி, சமையல் பண்ணுறதுக்கு காய்கறி மளிகை பொருள்லாம் வாங்கணும், அதான் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு. மார்க்கெட்டுக்கு போகிறீங்களா? சரி வாங்க, நானும் வரேன். ஐயோ தம்பி, நீங்க எதுக்கு அங்கெல்லாம்? மாமாவே போய் வாங்கிட்டு வந்துருவாரு. அட பரவாயில்ல அத்தை, வீட்டில் சும்மா தானே இருக்கோம், அப்படியே மாமா கூட பேசிட்டு சும்மா ஜாலியாக போயிட்டு வரேன்னு. பரவாயில்ல தம்பி, எதுக்கு இந்த வெயில்ல? நான் போயிட்டு வந்துடுறேன், ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு மட்டும் இல்லை மாமா, இப்போ நானும் குடும்பஸ்தன் ஆயிட்டேன்ல. இதே நாளைக்கு உங்க பொண்ணு நாளைக்கு தனியா நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர சொன்னா நான் தெரியாம முழிக்க கூடாதுல்ல. அதான் உங்க கூட வந்தா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. மாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வருணையும் கூட்டிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, டேய் வருண், என்னடா மாமனார் வீடு எப்படி இருக்கு? விருந்துக்கு வந்துட்டு ஏன்டா டல்லா இருக்க? சந்தோஷமா இருடா. சரி மாமா மார்க்கெட் போறாரு, நம்மளும் அப்படியே போயிட்டு வரலாம். நான்லாம் வரல. ஏன் உன் ஒய்ஃபை வீட்டில் விட்டுட்டு வர மனசு இல்லையா?